இங்கெல்லாம் நின்று ஆடலாம். அவங்க பையன் நிறைய எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் போய் அப்பப்போ ஒன்று போடணும். போராடெல்லாம் எடுத்து வைக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அச்சோ, ஏய் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துருவோம். குரூப் பண்ணி எடுத்துருவோம். குரங்கு வருது. ஏய் சொல்ல பிடிங்கிரும். ஸ்வீட்கான பிடிங்கிரும். முடி அவங்க போட்டோ கொடுத்து காசு வைக்க சொல்லுங்க. போட்டோ வேண்டாம்னு தெரியுதுல, அவங்க தான எடுத்து நாங்க பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்துல எங்களோடது புடுங்கிட்டு ஓடுது. சுச்சோ எங்க போய் உட்காந்து திங்குது பாத்தீங்களா? என் பையன்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போய் உட்காந்து திங்குது. ஏய் உன்னையா யாருத? என் பிள்ளை அழகா இருக்காங்க. ஏய் தலை ஓடிட்டு இருக்கு. சரி நான் இப்படி தானே எடுக்கிறேன். அழகா இருக்கு. நான் அழகா தான் இருக்கேன். ஓகே நீ அழகுதா என் செல்லப்பட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட் மாதிரி ஒன்று வந்திருக்கோம். பைன் ஃபாரஸ்ட்ல வெறும் ஃபாரஸ்ட். ஓகே அங்கே விட இங்கே நல்லா இருக்கு. நிறைய எடுக்கலாம். நிறையா ஓகே நிறைய எடுத்து போடுறோம் உங்களுக்காண்டியே ஃபோட்டோ. இப்போ வந்துட்டு நாங்கள் போக போக காமிக்கிறோம். ஓகே போகிறது நினச்சது கஷ்டமாக இருக்குது. வெயில் அங்கே போகிறது சரியில்லை போதும். அங்கே திருப்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம். அப்போ எங்களால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ நாங்கள் வீடியோ இங்கே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது எங்கே போக போகிறோம் எங்களுக்கே தெரியாது. அந்த பிம்பாங் வாங்கலாம். அதை நாங்கள் இங்கே போகிறோம். அங்கே வரும். எல்லாரும் அப்படிதாங்க சார் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை. ஓகே அதோட இங்கே கேட்கலாம். இங்கே கலர் இல்லையா இருக்கு. இங்கே நல்லா இல்லை, அழுக்கா இருக்கு பாரு. வேற இன்னொரு பக்கம் போகலாம். இந்த ஊரை விட்டு போறக்குள்ள உனக்கு ஆமாங்க எனக்கு ஒரு வாங்கி கொடுக்க. நானும் போடணும். அந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிறது எனக்கு அந்த ஸ்வெட்டர் மாதிரி எனக்கு அதுதாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன். அது நல்லா இருக்கு. நாங்கள் போடுறோம். பஸ்ஸு வண்டி நிறைய கூட்டம். ஷொட்ரு வாங்கலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தெரியல. வாங்கிட்டு வரோம். வண்டியெல்லாம் வருது. ஓகேவா? அங்கே போய் கேட்டு வேலை நோடு. அது என்னமோ என் பொண்ணு கேட்குறாங்க. வாங்கி கொடுத்துடணும். இல்லாட்டி ஊட்டி போகிற வரைக்கும் நான் உளிச்சு எடுத்துருவேன் என் மகன். இந்த வீடு கோயம்புத்தூர் போகிற வரைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோப்லன் என்னமோ கேட்குறா. வாங்கிக்கிட்டோம். அவளும் ஒரு போகிற இடம்லாம் கேட்குறா. அது என்னமோ வச்சு எடுக்கணுமா? அங்கேயே வச்சு பரவாயில்ல. அங்கே 220 இல்லையா? 220. போயிட்டு நாங்கள் வந்து விட்டோம். ஆமாம் சாப்பிட்றதுக்கு இடம் தேடுறோம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமையா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால வெஜிடேரியன் கடை தேடிட்டு இருக்கோம். ஹோட்டல் நிறைய இருக்கு. ஆனால் வெஜ் ஹோட்டல் இருக்கா? அதுதான் மெயின் எங்களுக்கு. சரியா? வெஜ் ஹோட்டல் உயர்தர சைவ உணவகம் எங்கேயாவது உண்டோ? நம்ம போகிற இடம்லாம் வெஜ் ஹோட்டல் தேடணும். கேட்கலாமா? வெஜிடேரியன் ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். சரியா? தேடிக்கொண்டே இருக்கிறோம். கிடைச்சா சொல்கிறேன். நீங்களும் கிடைச்சா சொல்லுங்கள். புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு எல்லாம் இருக்குமா? மினி டிஃபன் நினைக்கிறேன் இல்லையா? இங்கே ஃப்ரைட் ரைஸ் இல்லை. வெஜிடேரியன் என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க?
பாப்பா மினி மீல்ஸ் என்ன சிந்த வாங்குவோம். இங்கே எதுவுமே நல்லா இருக்கும், கேரண்டியில் நல்லா இருக்கு. ஆனால் கலர் பார்க்குறது சாப்பிட வச்சு ஒரு வழியா வெஜ்ஜு நான்வெஜ் இல்லை வெஜ்ஜு தான். எனக்கு இன்னும் அது கூட வரல. வெஜ்ஜு அவள் மீல்ஸ் கேட்டா இன்னும் வரல. நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடு குழம்பு எல்லாம் தின்னுட்டு இருக்காங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டி பையன் ஒன்றுமே சாப்பிட முடியாது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மூஞ்சப்பட்டு மூஞ்சப்பட்டு இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க. என்னம்மா ஏப்பா என்னவே பிடிக்கும். அந்த குழந்தைனார் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கடைசியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளார் அடிக்கிற மண்டே ஒன்று இருக்குது, போதர் மண்டே வந்துருச்சு மீல்ஸ் வந்துருச்சு. இங்கே காமி, இப்போ காமி, அது ஓகே சாம்பார் வேறு இருக்குது. அதை பார்த்தாலே சாப்பிட்ற போல தோணுதா? சாப்பிடட்டும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுங்க.